வரங்க 1949 நவம்பர் 26லயே நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஃபுல்லுமே ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனனால தான் அந்த நாள் ஜனவரி 26 வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. அதுக்கப்புறம் தான் 1950ல் தான் நம்ம அரசியல் நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 1950ங்க. எப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் முழுவதும் தயாராச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26ல் நம்ம நாட்டுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டம் ஃபுல்லு ரெடி ஆயிடுச்சுங்க. நடைமுறைக்கு வந்ததா 1950 ஜனவரி 26. ஓகேங்களா. முகப்புரைங்கிறது என்னன்னா, நம்ம எப்பவுமே ஒரு புக் வாங்கினா ஃபர்ஸ்ட் பேஜில் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுதான் முகப்புரைங்கிறது. முகப்புரை இதுதாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை. ஓகேங்களா. இதில் என்னென்ன இருக்குன்னா, இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லி அதில் வந்து எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. முகப்புரை வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதையெல்லாம் நம்ம 8th 9th ஸ்டாண்டர்டில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கன்னா, அதில் 5 கண்டென்ட் மிக முக்கியங்க. என்னன்னா, இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லி அதில் வரையறை இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வாக்களிக்கும் வயது எவ்வளவுங்க? 18 வயது நிரம்பிடுச்சுன்னா நம்ம தேர்தலில் ஓட்டு போகிறதுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகேங்களா. அதே போல் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா 106 முறை நம்ம அரசியலமைப்பு சட்டம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. எப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் எவ்வளோ உறுப்புகள், எவ்வளோ பகுதிகள், எவ்வளோ அட்டவணைகள் உள்ளதுன்னா 448 உறுப்புகள்கள், 25 பகுதிகள்ங்க, 12 அட்டவணைகள் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியங்க. இந்த லெசன்ல அவ்வளோதாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து ஹிந்தி, ஆங்கிலம் ரெண்டுலையுமே நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பாக இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் பார்த்தலாம். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பங்க? அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பன்னு சொன்னா நவம்பர் 26. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை டேஸ் ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. அரசியலமைப்பு சட்டம் டேஸ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இதுவரை டேஸ் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 106 முறை. ஓகேங்களா. அடிப்படை உரிமை அன்றுங்கிறது ஓட்டு போடும் உரிமை அடிப்படை உரிமைங்க. இந்திய குடிமகனின் வாக்குரிமை வயது எவ்வளோங்க? 18. இவ்வளோதாங்க. புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் 3rd டைம்லேருந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த லெசனில் என்னென்ன முக்கியம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுங்க. தேசிய சின்னங்களை பொறுத்தளவு எப்பப்போ வந்து நம்ம தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய கொடியோட நீள அகலங்கள் பார்த்து வச்சுங்க. 3:2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்